துலாம் ராசி மற்றும் துலாம் லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரகநிலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சனி பகவான், 6ல் ராகு, 7ல் செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன், குரு 4 கிரக சேர்க்கை 8ஆம் வீட்டில். அடுத்தது 12ஆம் தேதி சுக்கிரன் வந்து மிதுனத்துக்கு மாறிடுறார், 14 புதனும் மாறிடுறார், 15 சூரியனும் மாறிடுறார். அப்போ அது எல்லாமே 9ஆம் வீடு. அண்ட் 10ஆம் வீட்டுக்கு புதன் வந்து மாறிடுறார் இந்த மாத கடைசியில், 12ல் கேது. சரி, இந்த கிரகநிலைகளை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தோன்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் 8ல் போய் 4 கிரக கூட்டு அமைப்போடு இருக்காரே, அது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு. 8ஆம் வீட்டில் கிரகங்கள் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பயப்படுறது நியாயமே. ஆனால் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அங்கே குருவும் சேர்ந்திருக்கார். உங்களுடைய 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கார். அண்ட் உங்களுடைய ராசிநாதனும் அங்கே இருக்கார். புதன் உங்களுக்கு 12ஆம் தேதி 14ஆம் தேதி மிதுனத்துக்கு மாறிடுறார். இந்த அமைப்பில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால், உங்களுடைய பேச்சு திறமையினால் எப்படிப்பட்ட விஷயத்தையும் கரெக்டாக எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ அது வெளியில் வந்து அது தீர்ந்து நிம்மதியான ஒரு வழிக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த ஜூன் மாதம். ஏன்னா 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்த்துட்டே இருக்கார். அப்போ தினம் வாக்கு, குடும்பம், பணம், சந்தோஷம் எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் வீட்டை தான் 4 கிரக சேர்க்கையினுடைய பார்வை இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கே வாக்கு சாதுரியம், எதை எப்போ எப்படி யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றத புரிஞ்சு செயல்பட்டு நிறைய விஷயங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப்பை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஜூன் மாதம் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுக்கு உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது எது எப்படி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஃபைனலாக அது சாந்தமாகவும் ஸ்மூத்தாகவும் லாப ரீதியாகவும் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் அடையும். ஸோ இங்கே என்னென்னா கம்யூனிகேஷன் தான் இங்கே ஃபர்ஸ்ட் பிகம்ஸ் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ த்ரூ கம்யூனிகேஷன் உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் போகிற ஜாப் நல்லாயிருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட படிப்பு இந்த இடத்துல தடுமாறுதே, இந்த குரூப் எடுத்தது ரைட்டா ராங்கா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தால் கூட அந்த கன்ஃபியூஷன் லாபகரமாக தெளிவு பெற்று, எல்லாத்துலேயும் தான் கன்ஃபியூஷன் இருக்குது, இந்த கன்ஃபியூஷனை திறம்பட என்ன பண்ணினா ஜெயிக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சி ஃபார் எக்ஸாம்பிள் சுக்ரன், நீங்கள் வந்து துலாம்னாலே சுக்ரன், அந்த சுக்ரன் 8ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கு. அப்போது நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்ற ஒரு படிப்புக்கு நீங்கள் போயிட்டீங்க இப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு மணிப்பால் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் போயிட்டீங்க. அப்போ நீங்கள் ஆர்கிடெக்டாக அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப கடுமையான விஷயங்கள் சொல்கிறாங்க, நம்மளாலலாம் முடியுமா அப்படின்னு பயங்கர பதட்டம், பயங்கர கன்ஃபியூஷன். அப்படி இருந்தாலும் கூட ஆட்டோமேட்டிக்காக லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அந்த லாபஸ்தானாதிபதி சூரியன் பார்த்தீங்கன்னா 8லையும் 15ஆம் தேதிக்கு மேலே 9லையும் இருக்கிறதுனால குருனுடைய யோகம் பெற்று குரு உங்களுடைய 2ஆம் பார்வையை பார்க்கறதுனால நாளைக்கு இதன் மூலியமா வளர்ச்சி வர்றதுக்கு இப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சி தான் இது அப்படின்றது புரியும். அண்ட் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நிறைய விஷயங்கள், யாரோ வந்து ஒரு டீச்சராக இருக்கலாம், தம்பி உன்னை விட வீக்காக இருந்தவங்க எல்லாம் இதில் ஜெயிச்சிருக்காங்கப்பா, நத்திங் டு வரி, அதனால நீ பேக் போகாத, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சீட்டு கிடைக்கிறது, உன்னால் முடியும்ப்பா அப்படின்னு கான்ஃபிடென்ஸை கொடுத்து சூப்பராக உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதி யார்? செவ்வாய். அவர் 7ஆம் வீட்டில் இருக்கார். 5ஆம் வீட்டிலேருந்து சனி பகவான் அந்த செவ்வாயை பார்த்துட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது இங்கே நீங்கள் என்ன புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா, சோர்வு கூடாது, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், பிளான் பண்ணணும், ஜட்ஜ் பண்ணணும், எதை எப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆர்கனைஸ் பண்ணினா முடியாதது எதுவுமே இல்லை. இந்த சீட்டு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட், இந்த சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்குவீங்க. இது வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிக்கும் இதுதான். இல்லத்தரசின்றது சிம்பிள் கிடையாது. அதுவும் துலா ராசியில் இல்லத்தரசியாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா துலாம் அப்படின்றானே நிறைய விஷயங்கள் சுகமாக ஜொலிச்சு நிறைய விஷயங்கள் சாதிச்சு
தான் ஒரு ஆளா ஜெயிச்சு அப்படி வரணும்னு இருக்கும். அதே மாதிரி துலாம் அப்படின்றது திருப்தி அடையிறது ரொம்ப டிஃபிகல்ட். ரீசன் என்னன்னா, அதுக்கு தான் தெராசுன்னு சொல்றது. எப்படி நம்ம ஒரு காய்கறி வாங்கும்போது எது பண்ணினாலுமே அந்த தெராசை கரெக்டாக நிப்பாட்டுறது எவ்வளவு கஷ்டமோ, அந்த மாதிரி இவங்க மனசுல ஓகேன்னு ரைட்டு நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கே இது ரொம்ப 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 பொன்னான பீரியட். 5ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் வரும். அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணினீங்கன்னா அந்த அட்வைஸ் அவங்க ஏற்றுக்காம போகலாம். பட் ஸ்டில் அந்த இடத்துல திங்க் பண்ணி செயல்படுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை புரிஞ்சுக்குவாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்னால இது பெரிய லெவல் பாதிப்பெல்லாம் ஒன்றுமே வராது. சரி, இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பிரச்சனைகள் யாராக இருந்தாலும், இந்த பூமியில் யார் பிறந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கும். இதில் சனியும் செவ்வாயும் ஒருத்தர் பார்த்துக்கிறதுனாலையும் 5ஆம் வீடு 7ஆம் வீடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடுகள். அந்த இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால, அதாவது உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக, அதான் நான் வாட் இஸ் ஈக்குவலண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். நோபடி இஸ் அன்ஈக்குவல் டு எனிபடி. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஆர்கிடெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்திருக்கார். அவருக்கு பிடிச்சி எடுத்தாரா பிடிக்காம எடுத்தாரா, ஆனால் ரொம்ப ஜாலியாக நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணி ஜெயிக்கணும். நீங்கள் ரொம்ப கடுமையாக பண்ணி ஜெயிக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல போடா நீ இப்போ ஏன்டா இதை எடுத்த அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேற மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யார் எது சொன்னாலும் கவலைப்படாதீங்க. எந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தையும் உங்களை புட் டவுன் பண்ணுறவங்கள பார்த்து நீங்கள் கவலையே படாதீங்க. அவங்களால இழிச்சொற்கள் கண்டிப்பாக வரும். ஏன்னா செவ்வாய் சனியினால் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களை டவுன் பண்ணினாலோ அல்லது உங்களை புரியாமல் பேசினாலோ, இல்லை டவுன் பண்ணினா அப்படின்றத விட உங்களை புரியாமல் பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நிறைய சாதிச்சிருப்பீங்க, ஆனால் உங்களை பார்த்து உன்னால் இட்லி சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஓகே, சரிப்பா நீ அந்த லெவலில் கேட்குற, ஆமான் தானே, சரி ஓகே, ஆமாப்பா தப்பு தான்ப்பா, என்னால் முடியாது தான்ப்பா வீட்டில் இருந்து இட்லியை சாப்பிட்றதுக்கு, நான் பிஸி தான்ப்பா, அதனால என்னுடைய பிஸி ஷெட்யூலில் நிறைய விஷயங்கள் பிடிக்காததை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்ப்பா, பரவாயில்லப்பா அப்படின்னு எடுத்துக்கோங்க. அவங்கள பார்த்து எதுவும் டவுனாவோ ஏளனமாவோ தயவு செஞ்சு வேண்டாம். அங்கே தான் பிரச்சனை வரும். யாரையுமே இலக்கு நாட்டமாவோ அல்லது குறைவாவோ மதிப்பிடாமல் அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்மைலி கொடுத்துட்டு உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு சந்தோஷமாக மனசாரையும் சரி உடலாலும் சரி கண்களாலும் சரி எந்த ஒரு டவுன் பார்வையும் இல்லாமல் நீங்கள் தோள் தட்டி ராஜ நட போட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். இதில் சந்திரன் 8ஆம் வீட்டில் வரும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த சந்திரன் அங்கே வரும்போது உங்களுக்கு வந்து 4 கிரக அமைப்புகள் அங்கே இருக்கும். அதே மாதிரி சந்திரன் அங்கே வரும்போது குருச்சந்திர யோகமாகவும் அங்கே போயிடுதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அந்த குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் சந்திராஷ்டமத்தன்னைக்கு பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஏன்னா குரு அங்கே சேர்றதுனால எப்படிப்பட்ட சிக்கல்கள் எப்படி வந்தாலும் இப்போ குருனுடைய கை கொடுத்தல் அப்படின்றது இருப்பதுனால அவருடைய பார்வை பலம் இருக்கிறதுனால ஃபைனலாக உங்களுக்கு வெற்றியே. இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது எதுவுமே ரொம்ப மனசுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. எல்லா விஷயத்தையும் ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. யாருனாலையும் பேலன்ஸ் பண்ணி லைஃப்பை லீட் பண்ண முடியாது. அதனால ஜஸ்ட் கோ இன் யோர் ஸ்டைல், ப்ரூவ் யோர் செல்ஃப், லிவ் ஹாப்பி அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை வச்சுட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஸ்க்ரீனில் வர்ற காலகட்டம் தான் உங்களுடைய சந்திராஷ்டமம். இப்போ நடக்கிற திசாபுத்தி என்னன்னு பாருங்க. அப்போ சனி சம்பந்தமான திசாபுத்திகள் ஏதாவது இருக்கா, கூடாத கிரகத்தினுடைய அமைப்புகள் இப்போ திசாபுத்தியாக இருக்கா அப்படின்னா டபுள் ட்ரிபிள் காஷனாக இருங்க சந்திராஷ்டமத்தன்னைக்கு. இப்படி இல்லைன்னா முக்கியமான விஷயங்களை தவிர்த்துட்டு மற்ற விஷயத்தெல்லாம் ஜஸ்ட் ப்ரொசீட் பண்ணுங்க. நீங்கள் ஸ்ரீரங்கநாதரை ரங்கநாதருக்கு உண்டான ஸ்லோகங்கள் கேட்க கேட்க துளசி தீர்த்தம் குடிக்க குடிக்க ஆட்டோமேட்டிக்காக இந்த மந்தில் நிறைய 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 சாதிச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு நீங்கள் போக போகிறீங்க. ஓகே, ஜூன் மாதத்தினுடைய விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் 2, ஜூன் 18 ஏகாதசி,
ஜூன் 3 வாஸ்து நாள். காலையில் 9:05 10:35 வரைக்கும் வாஸ்து நேரம். 4ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் பிரதோஷம். 5ஆம் தேதி கார்த்திகை விரதம். 6ஆம் தேதி அமாவாசை. 7ஆம் தேதி சந்திர தரிசனம். 10ஆம் தேதி சதுர்த்தி விரதம். 12ஆம் தேதி ஷஷ்டி. 14ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் அஷ்டமி. 15ஆம் தேதி ஆனி மாத பிறப்பு. 15ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் நவமி. 21ஆம் தேதி பௌர்ணமி. 25ஆம் தேதி ஸ்ரவண விரதம். மேலும் விவரங்களுக்கு போன் நம்பர் 9842266555.